The power of the truth. தேவ சத்தியத்தின் வல்லமை என்று தலைப்பில் இதன் ஆழத்திற்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனால் இது ஒரு 3 ஆராதனைக்கு நீடித்து நடக்கும். முதல் பாகத்தில் நாம் காண இருப்பது சத்தியமும் அவருடைய கிரியையும் என்று துணை தலைப்பில் நாம் முதல் பாகத்தை தியானிக்க இருக்கிறோம். நாம் கேட்டிருக்கிறோம் சத்தியமே வெல்லும் என்று, சத்தியமே ஆளுகை செய்யும் என்று. உலகத்தார் கூட அதை தான் சொல்லுகிறார்கள். விசுவாசிகள் மட்டுமல்ல, சத்தியமே வெல்லும் என்று. ஹல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? அதான் கேள்வி. பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அந்த கேள்வி தான் இருந்தது. இயேசுவிடத்தில் அதை கேட்டார்கள், சத்தியம் என்றால் என்ன என்று. ஆனால் அடுத்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. அதை கடந்து சென்றார். ஆனால் விசுவாசிகளான நாம் சத்தியம் என்றால் என்ன என்று நன்று ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வார்த்தையில் இதை பற்றி நமக்கு வெளிப்பாடை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். ஏன் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அதை பற்றி இயேசு சொல்லவில்லை என்றால், அவர்களுக்கு சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. அதனால்தான் அவர்களுக்கு அதை சொல்லவில்லை. சத்தியம் என்றால் என்னென்று அறிவதற்கு நமக்குள் சத்தியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்தை அறிவோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. சத்தியம் என்றால் என்றென்றைக்கும் மாறாதது. அதான் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். ட்ரூத் இஸ் கான்ஸ்டன்ட். ஹல்லேலூயா. சத்தியம் என்பது என்றென்றைக்கும் மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் மாறாதவர். அப்படி என்றால் அவர்தான் சத்தியம். அவரே சொன்னார், ஐ ஆம் த ட்ரூத் என்று. நானே சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சத்தியம் என்றால் அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர்தான் சத்தியம். எந்த காலகட்டத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும் சத்தியம் மாறாது. நம்முடைய நிலை மாறினாலும் சத்தியம் மாறாது. அதாவது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்ற வார்த்தை, அது ஒரு சத்திய வார்த்தை. ஒருவனுடைய சரீரத்தில் அசுகம் இருந்தாலும் அந்த சத்தியம் மாறாது. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் இயேசுடைய சரீரத்தில் அவருடைய தழும்புகளில் நம்முடைய எல்லா வியாதியும் அவர் திணித்து விட்டு, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு எந்த வியாதியும் வர முடியாது என்றுதான் சத்தியம். அதை மீறியும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பல வியாதிகள் இருக்கிறது, பல நோய்கள் இருக்கிறது. அதனால் அந்த சத்தியம் அவமாகாது. அந்த சத்தியம் அதே வண்ணமாக தான் இருக்கிறது. ஏன் அந்த சத்தியம் வெளிப்படவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்னும் விசுவாசிகள் வாழ்க்கையில் அந்த வியாதி வருவதற்கு என்ன காரணம் என்றால் அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் சத்தியம் மாறாது. என்றென்றைக்கும் அது நிலையாக நிற்பது. என்றென்றைக்கும் வானத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டதுதான் தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தையின் சத்தியம் வந்து சொன்னால் அதே வண்ணமாக நிற்கும். அது அதனால்தான் தேவன் பேசும்போது அவருடைய வார்த்தை காரியங்களை உருவாக்குகிறது. ஏனென்றால் அது சத்திய வார்த்தை. கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் எல்லா காரியங்களும் சத்தியம். அவரே தான் சத்தியம். ஹல்லேலூயா. பொய் என்றால் அது பிசாசு. நாம் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது தேவனே
சத்தியமாக இருக்கிறார், பிசாசு பொய்யாக இருக்கிறது. பொய்யின் பிதா என்று இயேசுவே நமக்கு சொல்லியிருக்கிறார் சாத்தானை பற்றி. சத்தியத்தின் பிதாதான் நம்முடைய பிதா ஆனவர். கர்த்தராகிய தேவன் சத்தியத்தின் பிதா ஆனவர். ஹல்லேலூயா. நாம் இந்த முதல் பாகத்தில் இந்த சத்தியத்தின் கிரியைகளை பற்றி ஒரு 5 காரியங்களை அறிந்து இந்த சத்தியத்தின் கிரியைகளை பற்றி காண இருக்கிறோம். இரண்டாவது பாகத்தில் 3 பாகத்தில் என்னென்ன இருக்குது நான் முதல்ல சொல்லிடுறேன். இரண்டாவது பாகத்தில் சத்தியத்தின் அறிவு என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். சத்தியத்தின் அறிவு என்று. கடைசியான பாகத்தில் 3வது பாகத்தில் சத்தியமே அறிவாக மாறும்போது, அதுதான் 3வது பாகம். முதல் பாகத்தை கடந்து செல்வோம். சத்தியமும் அதன் கிரியைகளும் என்று. முதல் கலாத்தியர் 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து தொடங்குவோம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே. கொஞ்சம் 1 செகண்ட் பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ண சகை பேஸ். இதில் அந்த பிரதர் ராகவனுடைய மைக்கில் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாது போகாததற்காக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதிபட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறாரே. நாம் எழுந்து நின்று இந்த தெய்வ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தெய்வ வார்த்தையை உங்களுடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த தெய்வ வார்த்தையில் உங்களுடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தெய்வ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை ஊற்றும். தேவனே, எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். உங்களுடைய சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, அமேன், 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 அமேன். காண்போம். ஹல்லேலூயா. சத்தியமும் அவருடைய கிரியம் என்ற தலைப்பில் நாம் முதல் குறிப்பாக கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்கும் குறிப்பு நாம் கீழ்ப்படிதல் என்ற துணை தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். புத்தி இல்லாத கலாத்தியரை, அதாவது பால் அப்போஸ்தலன் எடுத்த உடனே திட்டதான் செய்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியர் என்று. என்றால் சத்தியத்திற்கு கீழ்ப்படியலைன்னா அறிவு கட்டவன் சொல்கிற மாதிரி புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொல்லி ஏன் இவ்வளோ கோபமாக திட்டுறாரு? புத்தி இல்லாத கலாத்தியர் என்று. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாக போவதற்காக உங்களை மயக்கினவன் யார்? ஹல்லேலூயா. மயக்கினவன் யார்? அதாவது உங்களை வஞ்சித்தது யார்? அந்த மயக்கினது என்ற இதுக்கு அர்த்தம் who has deceived you, அதாவது யார் உங்களை வஞ்சித்தது என்று. ஹல்லேலூயா. அதாவது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது ஒரு வஞ்சனை. இது யாராவது நம்மை திசை திருப்பினாலே தவிர நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோம். நாம் ரட்சிப்புக்கு வரும்போது கூட நாம் ஒரு சத்தியத்தை விசுவாசித்து தான் நமக்கு இந்த ரட்சிப்பு வந்தது. எந்த சத்தியம் அது? கர்த்தராகிய இயேசுவே நம்முடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும். அவர்தான் அந்த பாவ விமோச்சனம். அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவரை ஏற்றுக்கொண்டாலே தவிர நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது.
என்ற ஒரு சத்தியத்தை அறிந்தோம். அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்ற சத்தியத்தை அறிந்த உடனே நாம் அந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்ததனால், கீழ்ப்படிந்ததனால் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது அறியாமல் இருக்கும் நாட்களில் இந்த முதல் சத்தியத்தை நாம் கேட்ட உடனே, அதற்கு நாம் கீழ்ப்படிந்த உடனே நமக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த முதல் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் இதற்கு பிறகு வரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இயேசுவிடத்தில் சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டபோது அதற்கு அவர் பதிலே சொல்லவில்லை. ஏனென்றால், உனக்கு நான் யார் என்று தெரியவில்லை, என்னுடைய பிதா ஆனவர் என்னை அனுப்பினார் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு நான் சத்தியத்தை பற்றி சொன்னால் உனக்கு என்ன புரிய போகுது? இயேசுவை நாம் அறியவில்லை என்றால், அவர்தான் சத்தியம் என்று அறியவில்லை என்றால், மீதி இருக்கும் எந்த சத்தியத்தையும் நாம் அறிய முடியாது. எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் புரியாது. அதுதான் சத்தியம். இந்த இடத்தில் கலாத்தியர் இடத்தில் பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார், சத்தியத்து, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ சத்தியத்தில் நின்று கொண்டிருக்கிறாய், அந்த இதற்கு பிறகு இருக்கும் சத்தியத்திலிருந்து, உன்னை வர இருக்கும் சத்தியத்திலிருந்து, நீ அறிந்து கொள்ளும் சத்தியத்திலிருந்து, அதற்கு பிறகு நீ கீழ்ப்படியாதபடி உன்னை வஞ்சித்தது யார்? ஹல்லேலூயா. அதாவது மனிதர்கள் வழியாக தான் அந்த வஞ்சனை வெளிப்படும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அதற்கு அந்த மனிதன் காரணம் அல்ல, அந்த மனிதன் பின்பாக இருக்கும் ஒரு பிசாசுடைய கிரியை தான் அதற்கு காரணம். நாம் ரட்சிப்புக்கு வரும்போதும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாம் ஏன் போய் கிறிஸ்துவ நான் மாறிட்டேன், ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டு சொல்லி ஏதாவது சொல்லி நம்ம குழப்படிச்சு நம்ம எப்படியாவது அதிலிருந்து வெளியேற்ற பார்ப்பாங்க. என்ன செய்கிறாங்க? பிசாசு கிரியை செய்கிறாங்க. சத்தியத்திலிருந்து நம்மை வெளியெடுக்கிறாங்க. அது ஒரு வகையில் பார்த்தால் அது ஒரு பில்லி சூனிய கிரியை. பில்லி சூனிய கிரியை என்றால் அது என்னது? தேவனுக்கு எதிராக, அவருடைய சத்தியத்திற்கு எதிராக எதை செய்தாலும் அதுதான் பில்லி சூனியம், அதுதான் விட்ச்கிராஃப்ட். அதாவது ஒருவன் ரட்சிப்பில் இருக்கும்போது அவனை ரட்சிப்பிலிருந்து எடுக்க நினைத்தால், அவனிடத்தில் பேசினாலோ இல்லை வேறு எங்கேயாவது போய் அதற்காக ஜெபித்தாலோ, என்னுடைய மகனோ என்னுடைய அம்மாவோ இந்த மாதிரி இயேசுவை ஏற்று கிறிஸ்துவ நான் மாறிட்டான், அதனால் அவனை எப்படியாவது திரும்ப கொண்டு வர, அது ஒரு விட்ச்கிராஃப்ட் பிரேயர். அது பில்லி சூனிய ஜபம். அது சத்தியத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக செய்யும் ஜபம். ஆனால் நேராக பேசி சிலவங்களை அந்த சத்தியத்தில் கீழ்ப்படியாதபடி அவர்களை கன்வின்ஸ் செய்வாங்க, அதாவது எப்படியாவது அவங்களை தயார் செய்வாங்க, ஒத்துக்கொள்ள வைப்பாங்க. அந்த கிரியை தான் இந்த வஞ்சனை. அதாவது பிசாசுடைய வார்த்தைகளை வைத்து அவர்கள் வஞ்சிப்பது. அதை தான் பவுல் அப்போஸ்தலர், யார் உன்னை மயக்கினவன் யார், உன்னை வஞ்சித்தவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரதிபட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறாரே. அதாவது இயேசுவை உங்களுடைய கண்கள் முன்பாக அவர் அறையப்பட்டது அறிந்திருக்கீங்க, அவர் உயிர்த்தெழுந்து அறிந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் யாராவது வந்தால், அதாவது நாம் வார்த்தை கேட்டிருக்கோம், அவங்கெல்லாம் கண்களால் பார்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க என்ன செய்தாங்க? இயேசுவை மறுதளித்தாங்க, இயேசுவை விட்டு விலகினாங்க. அதனால்தான் யார் உன்னை வஞ்சித்தது, யார் உன்னிடத்தில் பேசி இந்த வஞ்சனை கொண்டு வந்தது என்று. இன்றைக்கு முதல் சத்தியத்தின் முதல் கிரியை நம்மை சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வைப்பது தான் முதல் கிரியை. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள் சத்தியம் சேருகிறது. ஆவியானவரை நமக்கு அச்சாரமாக தருகிறார் தேவன். அது சத்திய ஆவியானவர். சத்தியத்தின் ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அதற்கு பிறகுதான் நமக்கு கீழ்ப்படிதல் வரும். அதற்காக தான் கீழ்ப்படிதலின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம். அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் நமக்கு அவருடைய ஆவியை தந்தார். பரிசுத்த ஆவியானுடைய பேர்
கீழ்ப்படிதலின் ஆவி. இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் சத்தியத்தை நாம் பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய அதற்கு என்ன வேண்டும்? ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். மாம்சத்தில் இருக்கும்போது அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அந்த மாம்சம் என்ன செய்யும்? அந்த சத்தியத்திற்கு எதிராக கேள்விகளை கேட்கும். ஒரு உலகத்தான் கிட்ட மட்டும் இல்லை, பல விசுவாசிகள் இடத்துல போய் சொன்னால் கூட அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி இந்த சத்தியத்தை நம்பி இருக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி சுகமாவேன்? அந்த 2000 வருஷம் முன்பாக இயேசு செய்து இன்னைக்கு நீ விசுவாசம் உனக்கு சுகம் கிடைக்குமா? அந்த ஒரு சந்தேகம், அந்த ஒரு குழப்பம் அவர்களின் மனதில் இருக்கிற வரையும் சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்க முடியாது. சத்தியத்தை நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? கேள்வி கேட்காமல் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவாங்க அந்த ஆங்கிலத்தில். இம்ப்ளிசிட்னா எந்த கேள்வியும் கேட்காமல், இது சத்தியம், இது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை, இதற்கு மறு பேச்சு இல்லை, இதற்கு ஆர்கியூமெண்ட் இல்லை, இதற்கு ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு தான் அதற்கு பதில் நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் இது ஆவிக்குரிய காரியம். கர்த்தராகிய தேவன் சொன்னால் அது அப்படிதான். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். என்றென்றைக்கும் வானத்திலே சிறப்படுத்தப்பட்டதுதான் அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியம். ஹல்லேலூயா. வானமும் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை என்ற சத்தியம் ஒருபோதும் ஒழியாது. ஹல்லேலூயா. ஒருபோதும் ஒழியாததுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது நமக்கு வெற்றி நிச்சயம். அதனால்தான் கர்த்தர் நம்மை சத்தியத்திற்கு கீழ்ப்படிய சொல்லுகிறார். சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியையை செய்யும். அதான் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு போவோம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் சோல், ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரர் சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியினால் சுத்த இதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரர் சிநேகிதம் உள்ளவர்களின்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்குல்ல? நீங்கள் மாயமற்ற, அதாவது எந்த வஞ்சனைக்கும் இடம் கொடுக்காத ஒரு சகோதரமாக இருந்து சிநேகம் உள்ள, அதாவது அன்பு, கர்த்தராகிய இயேசுவை சிநேகம், அவரிடத்தில் சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு, மனதினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாது, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக போட்டிருப்பார். நான் சொன்னேன், மனதில் ஆவியில் சத்தியம் இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது. ஆவியார் நமக்குள் இல்லை என்றால் கீழ்ப்படிய முடியாது. நாம் கீழ்ப்படிவதற்கு என்ன தேவை? நமக்குள் ஆவியானவர் இருக்க வேண்டும், முதல் சத்தியம் இருக்க வேண்டும், இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்கிறது? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாகும்படியினால், அதாவது சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது இரண்டாவது கிரியை, சத்தியம் செய்கிற இரண்டாவது கிரியை என்ன? நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியம் என்ன செய்கிறது? ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. நாம் கர்த்தராகிய தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாகும்படியும் சுத்த ஹிருதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நாம் ஊக்கமாய் ஒருவருக்கொருவர் அன்பில் நடக்க வேண்டும் என்றால் இந்த சத்திய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை கழுவ வேண்டும். அப்படி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சத்திய வார்த்தை நமக்குள் இருக்கும் பெருமை, பொறாமை, மன்னிக்கா தன்மை, கசப்பு தன்மை எல்லாத்தையும் அகற்றி சுத்திகரிக்கின்ற பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ண. அப்படி சுத்த ஹிருதயத்தோடு, அப்போ தான் சுத்த ஹிருதயத்தோடு இருக்க முடியும். எவன் என்ன செய்தாலும் சரி, அவன் நம்ம காரி துப்புனாலும் சரி, ஒரு அரைஞ்சாலும் சரி, அவனை மன்னிக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தால் நம்முடைய ஹிருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் சுத்த ஹிருதயம் எதனால் வந்திருக்கிறது? சத்திய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்திருக்கிறது. ஆத்மா சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நாம் என்னவாக மாறுகிறோம்? கர்த்தராகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக மாறுவோம். யார் என்ன செய்தாலும் அவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய இதயத்தில் இடம் இருக்கும். நமக்கு அந்த வல்லமை இருக்கும். மன்னிப்பதற்கு ஒரு வல்லமை வேண்டும், தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் நம்மை பகைப்பவர்களாக தான் இருக்கும். இயேசுவை சொன்னார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று. நம்மை உலகம் பகைக்கும், ஆனாலும் நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் நம்மை பகைத்தாலும் அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் அதற்கு முன்பாக சவுலாக இருந்தார். கர்த்தராகிய தேவன் அவரிடத்தில் அன்பை காண்பிக்கவில்லை என்றால் அவர் பவுலாக மாறி இருந்திருக்க முடியாது. எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தராகிய தேவனுடைய அன்பு மாற்ற முடியும். அதில் தான் நமக்கு அறிந்து கொள்கிறோம். நாம் தேவ அன்பை வெளிப்படுத்தும் போது நாம் என்ன செய்கிறோம்? பிறருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் வல்லமையை ஊற்றுகிறோம். அப்படி இதயத்திற்குள் இருக்கும் அந்த பிசாசுடைய கிரியையான அந்த வெறுப்பை நாம் முறியடிக்கிறோம். லவ் இஸ் ஸ்ட்ராங் ஆஸ் டெத். அது அன்பு மரணத்தை விட வல்லமை உள்ளது. அன்பு வெளிப்படும் போது மரணம் முறிப்படும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருக்குரியதான் அன்பு. பிசாசுடைய காரியம்தான் வெறுப்பு. நாம் அன்பை காண்பிக்கும் போது வெறுப்பு கண்டிப்பாக அந்த இடத்தில் முறியடிக்கப்படும். தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. சுத்தமுள்ள இதயம் உள்ளவர்களாக இருக்கும்போது ஒருத்தருக்கு நாம் அன்பு கூறுவோம். இரண்டாவது கிரியை. மூன்றாவது நீதித்துவம். 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 11-12. 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 11-12. ஆகையால் சத்தியத்தை விசுவாசிக்காமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அதாவது சத்தியத்தை விசுவாசியாமல் அந்நீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகுவார்கள். ஆனால் சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? இந்த இடத்தில் ஆக்கினை திருப்புவதெல்லாம் நமக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கக்கூடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவர்கள் பொய்யை விசுவாசித்ததனால் அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை. சத்தியத்தை அவர்கள் தள்ளிவிட்டதனால் அவர்கள் பொய்யை அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இனிமேல் அவர்கள் திரும்ப முடியாத அளவுக்கு வஞ்சகத்தை அனுப்புவார். ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்தது பொய். ஏன்னா சத்தியம் அவர்கள் முன்பு வந்தும்
அவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவனுடைய நீதித்துவம் வெளிப்பட்டிருக்கும். ஆகையால் சத்தியத்திற்கு விசுவாசிக்காமல் அநீதி இல்லை, அநீதி. சத்தியத்தை விசுவாசிக்காமல் இருக்கும்போது அநீதி வந்து விடுகிறது. சத்தியத்தை விசுவாசிக்கும் போது என்ன வருகிறது? நீதி வருகிறது, நீதித்துவம் வருகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் தேவ நீதித்துவம் வந்து இறங்குகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போதும் நமக்குள் இருக்கும் தேவ நீதித்துவம் ஒரு படியிலிருந்து அடுத்த படி நீதித்துவத்திற்கு நாம் கடந்து செல்லுகிறோம். அதே அளவு நீதித்துவத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதில்லை. நாம் நீதித்துவத்திலிருந்து இன்னும் நீதித்துவத்திற்கு கடந்து செல்லுகிறோம். விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு கடந்து செல்கிறோம். தேவ வார்த்தை கீழ்ப்படியும் போது இந்த காரியங்கள் நடக்கிறது. நீதித்துவத்திலிருந்து நீதித்துவத்திற்கு, விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்கு, பரிசுத்தத்திலிருந்து அடுத்த பரிசுத்தத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு என்ன தேவை? சத்திய வார்த்தை. இந்த சத்திய வார்த்தை நாம் கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதித்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நாம் அது பெருகுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்குள் அந்த நீதித்துவம் பெருகுவதற்கும் காரணம் என்ன? நாம் அதிகமாக சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதித்துவம் பெருகி கொண்டே இருக்கும். இது சத்தியத்தின் மூன்றாவது கிரியையாக இருக்கிறது. நான்காவது கிரியை விடுதலை. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இதுவரை நாம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிதலை பற்றி பார்த்தோம். இந்த இடத்தில் இயேசு சொல்கிற காரியம் என்ன? சத்தியத்தை அறிகிற காரியம். ஆவிக்குள் நாம் சத்தியத்தை அது அறிவாக மாற்றும் போது நாம் பொய்யை என்ன செய்வோம்? எதிர்ப்போம். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய சரீரத்தில் வியாதி இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நாம் அதை எதிர்ப்போம். இது கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது. என்னுடைய சரீரத்தில் வியாதிக்கு இடம் இல்லை. இது நீதியுத்தத்தின் சரீரம். எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும்படியினால் நம்முடைய சாவுக்கு வேதான ஒவ்வொரு அணுக்களையும் ஆவியானவர் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருந்து புறப்பட்டு ஒவ்வொரு அணுக்களையும், மரித்த அணுக்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மரித்த அணுக்களால் தான் நமக்கு வியாதி வருகிறது. இந்த வியாதி வருவதற்கு சாத்தியமே இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது, நமக்குள் இருக்கும் ஆவியானுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு அணுக்களையும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. அதனால் வியாதிக்கு இடமே இல்லை, அழிவுக்கு இடமே இல்லை. நம்முடைய அணுக்கள் அழிய முடியாது. ஏன்? ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருப்பதனால் நம்முடைய ஒவ்வொரு சாவுக்கு ஏதுவான அணுக்களையும் ஆவியானவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்குள் ஒரு அறிவாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் வியாதி வந்தாலும் அதை பார்த்து சிரிப்போம். எனக்குள் ஆவியானவர் என்னுடைய சரீரத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது, உள்ளிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு அணுக்களும் என்னுடைய அணுக்களும் ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அணுக்களையும் ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரித்த அணுக்களுக்கு இந்த சரீரத்தில் இடம் இல்லை. இது நீதித்துவமான சரீரம், பாவம் இல்லாத சரீரம். அதாவது இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக தேவன் நம்மை ஆக்கியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய முழு நீதித்துவத்தையும் நமக்குள் அவர் திணித்தார். அதான் சத்தியம். இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாக, as he is, we are in this world.
அவர் இருக்கிறனமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறார், அதே வண்ண பரிசுத்தத்தை ஆவிக்குரியது நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கிரியைகள் வார்த்தையின்படி சத்தியத்தின்படி இருக்கும்போது அதை நாம் மெயின்டைன் செய்யலாம். அதை திருப்பி அதை நாம் தொடர்ந்து அதில் செயல்படலாம். தவறு செய்யும்போது நாம் விழுந்து விடுகிறோம். விழுந்தாலும் நீதிமானை 7 தடவை தூக்கிற தேவனாக இருக்கிறார் நம் தேவன். நாம் மனிதன் என்பது அவருக்கு தெரியும். நம் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு அவருடைய பரிசுத்தத்தினால் கழுவின பிறகு நம்மை திரும்ப அதே நிலைக்கு கொண்டு வருகிறார். பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஏன் மனம் திரும்புவது நமக்குள் ஒரு ஒரு பயங்கர சங்கடத்தோடு இனிமேல் இதை செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். திரும்ப அதே நீதி இயேசுவை போல் நம்மை மாற்றுகிறார். இயேசு எப்படி இருக்கிறாரோ தேவன் முன்பாக அதே. அதனால் நாம் இயேசு நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னால் இயேசுனை இடத்தில் நான் நின்று உம்முடைய பிரசன்னத்திற்கு வருகிறேன் என்று அர்த்தம். ஐம் கம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா, இயேசு இருக்கும் இடத்தில் நான் நின்று பேசுகிறேன் என்று. ஹல்லேலூயா. என் அதே நீதித்துவத்தை அதே பரிசுத்தத்தை நான் பெற்றிருக்கிறேன். அவர் இருக்கும் இடத்தில் நான் நின்று கொண்டு உம்மிடத்தில் கேட்கிறேன் ஐயா என்று. ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அறியும் போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு. பிசாசுடைய எல்லா கிரியைகளிலிருந்தும் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. செழிப்புக்கான ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஐஸ்வர்யப்படியினாலும் அவர் நமக்காக தரித்திரரானார். சிலுவையில் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் ஐஸ்வர்யனாக மாற்றினார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் சிலுவையில் நமக்காக தரித்திரரானார். அவர் தரித்திரப்படி நாம் ஐஸ்வர்ய ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் தரித்திரரானார். ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்தார். டிரான்ஸ்பரன்ஸ், அதாவது மாற்றுதல். நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு அவர் தந்தார். இந்த பூமியில் நாம் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும். எந்த சபையில் சொல்லி கொண்டு இருக்காங்க விசுவாசிகள் என்னது வறுமையில் இருக்கணும்னா? நிறைய இடத்துல பாடுகள் இருக்கும், வறுமை இருக்கும். இல்லை, பாடுகள் இருக்காது, கொண்டாட்டம் இருக்கும், செழிப்பு இருக்கும். அதுதான் நம்முடைய வேதம் சொல்லுகிறது நமக்கு. அதை பெரட்டி பேசி யார் பேசிட்டா அவங்க பேச்சை கேட்டு அந்த பேச்சில் இருக்கும்போது அவர்கள் அதே வறுமையில் இருப்பாங்க, அதே கட்டில் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு சபையில் சொல்லுவாங்க, நான் சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிங்க. என்கிட்ட ஃபோன் செய்து யாரும் ஜபத்திற்காக ஃபோன் செய்யக்கூடாது. ஆனால் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஜபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க, விசுவாசத்தை பற்றி சொல்லிக்கிறேன். இந்த வண்ணமான நிறைய பேர் பேசுகிறாங்க. எவ்வளவாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்கு போதகருடைய அபிஷேகம் தேவை. ஏனென்றால் அதற்காக தான் கர்த்தர் போதகரை வைத்திருக்கிறார். மேலான அபிஷேகத்தை வைத்து அந்த போதகர் இந்த பூமியில் விசுவாசிகளுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க முடியாத காரியங்களை அவர்கள் இந்த அபிஷேகத்தினால் தாங்கி அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்காக தான் போதகர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வேலையை விட்டு விலகி, இல்லை நீங்களே பார்த்துங்க, நீங்களே விசுவாசத்தில் நீங்களே ஏற்றுக்கொண்டு நான் ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னால் அது பயங்கரமான அது குற்றம். பொறுப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. மந்தை, எதற்காக மந்தையை தந்திருக்கிறார்? ஒரு
மேய்ப்பனுடைய கீழ் அந்த மேய்ப்பன் மந்தையை என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றவும் வேண்டும், அதற்கு செழிப்பான உணவை தரவும் வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் மந்தையை தேவன் ஒரு விசுவாசத்தோடு அந்த மேய்ப்பனுடைய கருத்தில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாக மேய்த்து வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. அதை விட்டு அவர்கள் அவருடைய சொந்த காரியங்களை செய்தால் மேய்ப்பன் அவர்கள் உணவை சரியாக கொடுக்கவில்லை, ஜெபத்தில் சரியாக ஈடுபடவில்லை என்றால் அந்த மந்தை பிரச்சனையிலே தான் இருப்பாங்க, அவர்கள் கட்டிலே தான் இருப்பாங்க. அதுக்கு மேலாக இல்லை இதெல்லாம் போராட்டம்லாம் இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்போதுமே குறை இருக்கும், வறுமை இருக்கும். அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. பைபிள் அது சொல்லவே இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது? செழிப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, கொண்டாட்டத்தின் வாழ்க்கை. உங்களுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஹல்லேலூயா. எந்த உபதிரமும் நம் முன்பாக நிற்க முடியாது. அது லேசான உபதிரவம், அது கொஞ்சம் நேரத்துக்கு வரும். அதற்கு பிறகு என்ன வரும்? அதிகன மகிமையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நமக்கு செழிப்பை தருவார், சுகத்தை தருவார். கொஞ்ச நாட்களில் அந்த உபதிரத்தை நாம் கடந்து செல்லும் போது அதிலிருந்து தப்பி வைப்பதற்கும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அந்த வழிதான் சத்தியத்தை நமக்கு போதிப்பார். அந்த சத்தியத்தில் நாம் நிற்கும் போது அதில் நமக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். ஹல்லேலூயா. நாம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் எப்பொழுதும் வாசிக்கிறோம், நீதிமான் அறிவினால் தப்புகிறான் என்று. ஹல்லேலூயா. எந்த அறிவு? தேவாத்தின் சத்தியத்தின் அறிவினால் அவனுக்கு விடுதலை வரும், அவனுக்கு மேற்கொள்கிற ஒரு வல்லமை அவனுக்குள் வரும். அதனால்தான் ஒவ்வொரு ஆராதனையில் நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? உங்களுடைய வார்த்தையின் சத்தியத்தை எனக்கு போதித்து என்னுடைய ஆவியை பலப்படுத்தும் ஐயா. பலப்பட்ட ஆவி என்ன செய்யும்? ஆளிகையின் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும். சோர்ந்த ஆவி என்ன செய்யும்? போராட்டத்தில் அது தோல்வியை தழுவிக்கொள்ளும். ஆனால் ஆவி பலப்படும் போது அது விட்டு கொடுக்காது. பலசாலி என்ன செய்வான்? போராடுவான், அதை எதிர்த்து நிற்பான். ஆவியில் பலம் நமக்குள் இருக்கும்போது நாம் பிசாசு எந்த கிரியை நாம் எதிர்த்து நிற்போம். எதிர்த்து நிற்கும்போது பிசாசு நம்மை விட்டு விலகி ஓடுவான். அது நிச்சயம். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பரிசுத்தம் என்ற தலைப்பில் யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இதற்கு முன்பாக சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். இப்போது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த இடத்தில் சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். நான் சொன்னேன், ஒவ்வொரு வாட்டியும் சத்தியம் நமக்குள் வரும்போது என்ன செய்கிறது? சத்தியம் நம்மை நீதித்துவத்திலிருந்து அடுத்த அளவு நீதித்துவத்திற்கு கடந்து செல்ல வைக்கிறது. ஒரு அளவு விசுவாசத்திலிருந்து அடுத்த அளவு விசுவாசத்துக்கு கடந்து செல்ல வைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அளவு பரிசுத்தத்திலிருந்து அடுத்த அளவு பரிசுத்தத்திற்கு நாம் கடந்து செல்லுகிறோம். ஏன்? இந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சத்தியம் சாங்டிஃபை என்றால் அதற்கு அர்த்தம் என்றால் செட் அபார்ட், அதாவது கர்த்தராகிய தேவனுக்காக நாம் பிரித்து வைக்கப்படுகிறோம். இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தினால் நாம் கழுவப்படும் போது எப்படி பழைய ஏற்பாடில் ஆலயத்திற்குள் இருக்கும் அந்த பாத்திரங்களை அவர்கள் தனியாக கர்த்தராகிய தேவனுடைய ஆலயத்திற்கு வைத்ததை வேறு எதுக்கு அவங்க வீட்டில் சமைக்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க. அது தனியாக ஆலயத்திற்காக எப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அதே வண்ணமாக சத்தியத்தினால் கழுவப்பட்ட நாம் கர்த்தராகிய தேவனுடைய பாத்திரமாக அவருடைய காரியத்திற்காக தனியாக அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் தான் செய்ய முடியும். ஏனென்றால் சத்தியத்தினால் நம்மை அவர் கழுவியிருக்கிறார். வெளியில் இருப்பவர்களை புறஜாதிகளையோ இல்லை உலகத்தான் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை செய்ய மாட்டாங்க, சுவிசேஷ வேலையை செய்ய மாட்டாங்க.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட மாட்டாங்க. கர்த்தருடைய சத்தியத்திற்காக அவர்கள் பாடுபட மாட்டாங்க. சத்தியத்தை பெருகுவதற்காக எதையும் செய்ய மாட்டாங்க. சோஷியல் மீடியாவில் போட்டால் கூட அந்த வார்த்தையை வந்து நாம் ஷேர் பண்ணுறோன்னா அது என்ன, நாம் செய்கிற ஒரு கர்த்தருக்காக செய்யும் ஒரு கிரியை. அது உலகத்தான் செய்ய மாட்டான். ஏன்? கர்த்தருக்காக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சத்தியத்தினால். அதனால்தான் நாம் கர்த்தராக தேவனுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அதற்காக முன்பாக நின்று அதற்காக நாம் உறுதுணையாக நிற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வளரட்டும், அவருடைய ராஜ்யம் வளரட்டும் இந்த பூமியில் என்று. ஏன்? நம்மை அவர் சத்தியத்தினால் பரிசுத்தப்படுத்தி நம்மை தனியாக பிரித்து வைத்திருக்கிறார் அவருடைய வேலைக்காக. ஹல்லேலூயா. அதனால் இந்த காரியங்களை நாம் முழு மனதோடு செய்ய வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்காக அவருடைய ஆலயத்திற்காக என்றால் நாம் முழு மனதோடு காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்காக பிரித்து வைக்கப்பட்ட ஜனம் நாம். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்கள் என்று நாம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்கள். I am holy, be thou holy. வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. எப்படி நாம் பரிசுத்தர்களாக இருப்பது? தேவ வார்த்தையின் சத்தியத்தில் நாம் நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் நிலையாக இருக்கும், அதே நேரத்தில் பரிசுத்தம் நிலையாக இருக்கும். நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சத்தியம் என்ன செய்யும்? நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்மை பிரித்து வைக்கும். கர்த்தருடைய வேலைக்காக நாம் பிரித்து வைக்கப்பட்டவர்கள், sanctified and set aside. ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்தியத்தின் கிரியை என்ற தலைப்பில் 5 காரியங்களை வாசித்தோம், தியானித்தோம். முதலில் கீழ்ப்படிதல், சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல். 2வது ஆத்மா சுத்திகரிப்பு சத்தியத்தினால். 3வது நீதித்துவம், சத்தியத்தினால் வரும் நீதித்துவம். 4வது சத்தியத்தினால் வரும் விடுதலை. 5வது சத்தியத்தினால் வரும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை தியானித்து வாருங்கள். அடுத்த வாரம் வருவதற்குள் நாலேஜ் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தில் இருக்கும் அறிவு என்ற தலைப்பில் அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். எழுந்திருப்போம். பிதாவே ஸ்தோத்திரம் ஐயா.